சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி. தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தைப்பொங்கல். ஜனவரி 15 தைப்பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரானினுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக வருது. இதில் ஒரு துலா ராசிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிவர்த்தனை ஏற்படுது. அது என்ன பரிவர்த்தனைன்னா 3-9க்கான புத குரு பரிவர்த்தனை. 3ஆம் அதிபதி புதன், 3ஆம் அதிபதி குரு அவர் 9ல் போகிறார். 9ஆம் அதிபதி புதன் 3ல் போகிறார். பரிவர்த்தனை இருக்கிறதுனால இந்த மாதம் புதிய மாற்றம் ஏற்படும்.
மாற்றம்ங்கிறது 3ஆம் இடம், அதுக்குடையவங்கள் 10 9 போகிறது ஓகே. இது மாற்றம் நல்ல மாற்றமா, அது முன்னேற்றமா ஏமாற்றமா? அதானே வரும். மாற்றம் நல்லது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் மாறாமல் அல்லது உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளாமல் முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடையாதுங்க. செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருந்தால் செக்கு மாடுன்னு தான் சொல்லுவாங்க. அதை ஒரு வண்டி மாடோ அல்லது ஒரு பந்தய மாடுன்னு அதை சொல்லவே மாட்டாங்க. அப்போ செக்கு மாடு மாதிரியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதில் ரொம்ப கவனமான மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றம் முன்னேற்றமாக அல்லது ஏமாற்றமானு இருக்கணும். அந்த மாற்றம் செய்ய இப்போ சிவாச்சாரியர் சொல்லிட்டாருங்க, இனிமேல் இந்த வேலையை தூக்கி போட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சும்மா இருக்கிற வேலையை போட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அடுத்த வேலை இதை விட ஒரு உயர்வான வேலையை உறுதி செய்து கொண்டு இந்த வேலையை நீங்கள் மாறுவது உங்களுக்கு நல்லது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற அடுத்த வேலையை இல்லாமல் இருக்கிற வேலையை விட்டவன் மலையேறி கையை விட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி ரொம்ப முக்கியமானது. அதனால் அதற்காக மாற்றம் இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை தந்துவிடும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப மாற்றம் முக்கியம். உங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்தத்தையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் அந்த மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இப்போ வருதுங்க உங்களுக்கு. இந்த காலத்தை பயிர் பண்ணணும். காலத்தே நல்லது செய்யணும். எல்லா காலமும் நீங்கள் கருடா போட முடியுமானா முடியாது. நல்லா வெய்ய காலத்தில் கருடா போட்டால் தான் அது ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைங்களா? இதுதானே இயற்கை. வத்தல் காய வைக்கிறதுக்குன்னு அதுக்கு உண்டான காலம் சித்திரை வைகாசி காலம்தான். இப்போ போடக்கூடிய வத்தல் அவ்வளோ ருசியாக இருக்குமானா இருக்காது. அது மாதிரி இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலே அந்த விஷயத்தை செய்யும்போது தான் அதற்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நல்லபடியாக இந்த ஒரு மாற்றத்தை இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது துளாராசிக்காரங்களுக்கு பெரிய வகையில் பெரிய நன்மையை உண்டாக்கும். இந்த மாற்றத்திற்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது யார் அப்படின்னா குரு பகவான் தான். அதனால் மகான்களை கும்பிடணும். துளாராசிக்காரங்க மகான்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6 குரு வேறு சேர்ற குருவினுடைய அனுகிரகம் 6ஆம் இடத்துல இருக்குது இல்லைங்களா? வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல முன்னேற்றம் தருவதற்கு குரு உங்களுக்கு ரொம்ப காரியகர்த்தா, முக்கியமான காரியகர்த்தா. அந்த குருவினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் மகான்கள். மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள், அந்தணர்கள் எல்லாமே யாருன்னா குருவினுடைய அம்சம். அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா குருவினுடைய ஆசீர்வாதம் நல்லமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு. உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த பெரியவரை பிடிக்கும், எந்த சுவாமிகளை பிடிக்குமோ அது ரொம்ப விசேஷம். அது ஸ்ரீரடி சாய்பாபாவாக இருக்கலாம், வடலூர் ராமலிங்க அடிகளார்களாக இருக்கலாம், அல்லது காஞ்சி மகா சுவாமியாக இருக்கலாம், அல்லது விவேகானந்தராக இருக்கலாம், ராமஹம்ச பரமஹம்சராக இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், 18 சித்தர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு யாரை பிடிக்கும், 63 நாயன்மார்களாக கூட இருக்கலாம். ரொம்ப சிறப்பு. 4 பெருமக்கள் யாரை பிடிக்கும் உங்களுக்கு, அவங்கள நீங்கள் வழிபாடு வியாழக்கிழமையில் செய்யணும். அது செஞ்சு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி, குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமஹ.